Yes. A very good evening, everyone. சூப்பர் 70 சீரீஸ் 2 டே 21க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ராக்ஷன் பண்ணலாமா? எஸ். சாட் பாக்ஸ்ல ஒரே ஒரு வேர்ட் டைப் பண்ணுங்க. இஃப் யூ குட் இம்ப்ரூவ் ஒன் குவாலிட்டி இன் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டுடே, வாட் வுட் இட் பி? கான்ஃபிடன்ஸ், டிசிப்ளின், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ். எஸ், பண்ணலாமா? இன்னும் யாருமே இல்லையா? ஓகே. ஓகே, நீங்க சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். யா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் growth ஜேர்னி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஒரு காமன் கோல் இருக்கு. நேத்தை விட இன்னைக்கு பெட்டராகணும், இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டராகணும். அதுதான் இந்த சூப்பர் 70 சீரீஸோடைய ஜேர்னியோடைய ஸ்பிரிட். 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரெசென்டர், ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ், நம்ம growth ஜேர்னில ஒரு புதிய ஸ்டெப். ஸோ லெட்ஸ் பிகின் டுடே இன்ஸ்பைரிங் செஷன். நவ் இட்ஸ் மை பிளஷர் டு இன்ட்ரடியூஸ் டுடேஸ் பிரசன்டர். இன்னைக்கு நம்மளுடைய டே 21 பிரசன்டர் மிஸ்ஸஸ் சித்தி ரைஹானா ஹபீப் முகமது மேம். ஹிஸ்ரா கோச்சிங் அண்ட் ஹீலிங் சென்டருடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். அவங்க ஒரு இன்டர்நேஷனல் லைஃப் கோச், ஸ்டூடெண்ட் கவுன்சிலர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ட்ரெய்னர், ஹீலிங் கோச். கவுன்சிலிங், கோச்சிங், ஹீலிங் அண்ட் மோட்டிவேஷனல் ட்ரைனிங் மூலமா பல பேரோட லைஃப்ல பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்குமே பாசிட்டிவ் திங்க் பண்ண, கான்ஃபிடென்ட்டா ஆக்ட் பண்ண அண்ட் ஹோப்ஃபுல்லா லிவ் பண்ண இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சித்தி ரைஹானா ஹபீப் முகமது வித் எ பிக் virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Thank you, Shamina. Thank you for your wonderful welcome. Thank you so much. I'm audible. எல்லாருக்கும் கேக்குதாமா நான் பேசுறது? எஸ் மேம், கொஞ்சம் சவுண்ட் அப்பா. ஓகே, கிளியர் மேம். ஓகே ஓகே மேம். ஓகே எஸ் எஸ் மேம், தேங்க்யூ. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதாமா எல்லாருக்குமே? சமீமா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எஸ் மேம், கிளியர் தெரியுது. ஓகே, எல்லாருக்குமே குட் ஈவினிங். நான் என்னோட செல்ஃப் இன்ட்ரோ தேவையில்லை, எல்லாருமே சமீமா சொல்லிட்டாங்க. ஸோ ஐ எம் ரைஹானா ஹபீப். ஓகே, டேரக்டா நம்ம புக்ஸ் போகலாம். இன்னைக்கு டே 21. எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கிற நம்ம புக்ஸ் போய் பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ இன்ட்ரோ மை செல்ஃப். நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற புக்கோட நேம் வந்து த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். அதோட ஆத்தர் யாருன்னா நார்மன் பென்டன் ஸ்பெல். இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆனது 1952. இது எதுக்காக, இது மெயினா நம்மளுக்கு இந்த புக் அந்த ஆத்தர் எதனால எழுதுனாங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நம்மளால முடியாதுங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க மோட்டிவேட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். இந்த புக் படிச்சு நிறைய பேர் அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ அந்த மோட்டிவேஷனுக்காக தான் இந்த புக்ஸே அவர் எழுதினார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நான் இதுல இந்த புக்கோட நான் என்னோட ஓன் தாட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் எப்படிலாம் இந்த புக்கை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இங்க வந்து நிறைய திறமை இருந்தும் உங்களால பண்ண முடியும்னு இருந்துமே அது உங்களால இப்ப யூட்டிலைஸ் பண்ண முடியல, பண்ணாம இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களால அந்த எல்லாமே அதை பண்ண முடியும், பட் என்னால முடியாதுன்னு ஒரு எண்ணத்தினால அந்த விஷயங்களை செய்யாமலே நீங்க அப்படி பேக்வேர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற விஷயம் யாராவது இருக்குங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபைன். எல்லாருக்குமே நிறைய நிறைய பேர் என்ன சொல்லிருக்கீங்க? எஸ் எஸ், ஓகே.
இது எதனாலன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே? எல்லாருமே எதனாலன்னு இது நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க, சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. லோ கான்ஃபிடென்ட். ஓகே. ஓகே. எல்லாமே நம்மளுக்குள்ள உள்ள போராட்டத்தினாலதான். இதுல வந்து ஆத்தர் வந்து செம சூப்பரா ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்து இங்க வந்து நிறைய பேர் பல கனவுகளோட இருக்கிறவங்க எல்லாருமே தன்னம்பிக்கை இல்லாதனாலதான், தன்னம்பிக்கை இல்லாத மனநிலையினாலதான் இந்த ஒரு விஷயங்களை அவங்களால அந்த வாழ்க்கையில எடுக்கவே முடியாத ஒரு விஷயங்களா இருக்கு. இந்த இந்த புக்ல வந்து இந்த ஆத்தர் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க இந்த புக்ல வந்து, அஹ், வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டமே எங்க இருக்குன்னா நம்மளுக்குள்ளதான் இருக்கு. ஒரு விஷயம் ஒரு சைடு எப்படின்னா நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு போராட்டம், ஒரு சைடுல என்னால முடியாதுங்கிற போராட்டம். அந்த போராட்டத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்பணும். ஆத்தர் செமையா சூப்பரா சொல்லியிருப்பாரு. இதுல வந்து என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் முதல்ல உங்களுக்கு வரணும். அந்த செல்ஃப் கான்பிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா அதுல ஒரு நான் கீவேர்டோட முடிச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ட் இருந்தா செல்ஃப் உங்களோட என்னால முடியும் என்ற செல்ஃப் கான்பிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மாற்றம் கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா உங்களோட மைண்ட். உங்களோட மைண்ட் உங்க லைஃபையே கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றாங்க. உங்க மைண்ட் வந்து உங்க லைஃபையே கண்ட்ரோல் பண்ண இந்த ஆத்தர் வந்து ரொம்ப அற்புதமா அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இந்த இதுல. என்னன்னா எண்ணம், செயல், நம்ம இப்ப பழகுற பழக்க வழக்கம், குணம், வாழ்க்கை, நம்மளோட கேரக்டர்ஸ் இதெல்லாமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு என்னால முடியாது 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 நீங்க ஒரு விஷயங்களை திரும்ப 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 நீங்க அதை சொல்லும் போது உங்களால அது கண்டிப்பா அது முடியாது. அந்த விஷயங்களுக்கு நீங்க இது பண்ணவே அதை டேக் ஓவர் பண்ணவே மாட்டீங்க. சோ வந்து நீங்க முடியுங்கிற ஒரு விஷயங்களை என்னைக்கு கொண்டுட்டு வர்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களே எல்லாமே கிளியரா இருக்கும். சோ வந்து இங்க இப்ப வந்து கிளியரா ஒரு ஒரு சூப்பரான ஒரு வசனம் சொல்லியிருந்தாங்க அதுல. என்னன்னா வந்து நம்மளோட நம்மளோட மனம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு வளம் நிறைந்த ஒரு காடு மாதிரிதான். அது வந்து ரொம்ப வளம் நிறைந்த நிலம். அத வந்து நீங்க வந்து அதுல வந்து என்ன கொடுக்க போறீங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதுல நீங்க பயத்தை கொடுத்தீங்கன்னா பயமாவே இருக்கும். அதுல நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கும். நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் எல்லார்கிட்டயுமே கொஸ்டின் பண்றேன். நீங்க இதுல வந்து உங்களோட மனசுல என்ன கொடுக்க போறீங்க? பயத்தை கொடுக்க போறீங்களா? பியரை கொடுக்க ஃபெய்த்தை கொடுக்க போறீங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிலீவ் இன் செல்ஃப் கான்பிடன்ஸ். நம்ம ஒரு ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஐ மீன் எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம்னா அந்த விஷயங்களை என்ன கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் முழுசா நம்பணும். நம்பினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து அந்த விஷயங்களுக்கு உண்டான நல்ல என்ன முடியுங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போவோம். மூவ் ஆன் பண்றது வந்து நம்மளால முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போற விஷயங்கள் அதான் இருக்கும். இப்ப ஒரு உலகத்துல உள்ள நிறைய பேர் சாதனை படைச்சிருக்காங்க. அந்த சாதனை படைச்சவங்க முதல்ல வந்து நம்பிக்கை இருந்தனாலதான் அவங்களால நம்பிக்கை, அவங்களுக்கு பயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அவங்களுக்குமே ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனா பயத்தை விட அவங்க 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 நினைச்ச கோலை வந்து நோக்கி போனாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதை நம்ப மட்டுமே முழுமையா ஃபர்ஸ்ட் நம்பணும். நம்பினா மட்டும்தான் நீங்களே சந்தேகம் உங்களுக்கு வந்து எல்லாருமே பேசுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, உன்னால முடியாது, இதெல்லாம் எதுக்கு நீ ஸ்டார்ட் பண்ண, இதெல்லாம் உனக்கு எதுக்கு, தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் வந்து உங்க மேல உள்ள நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியும். எல்லாத்தையுமே நம்மளால கத்துக்கிற முடியுங்கிற நம்பிக்கை வரும். நம்பிக்கைங்கிறது சும்மா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. நம்பிக்கை என்பது எல்லாமே தெரியுங்கிறதும் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் நம்மளோட தன்னம்பிக்கை. ஓகேவா? இதுல நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு ஒரு இதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம். இப்ப பயத்தை நம்பிக்கையா மாற்றுறதுக்கும், பயம் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை நம்பிக்கையா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த 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 டாபிக்ல வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னா
பயம் சொல்லும். எப்படி சொல்லும்னா உன்னால முடியாதுன்னு சொல்லும். எப்படின்னா உன்னால முடியவே முடியாது, நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும். நம்பிக்கை எப்படி சொல்லுனா நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன், உன்னாலே முடியும், நீ பண்ணி பாரு, இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்லும். இப்ப ஒரு ஒரு விஷயங்களுக்கு வெற்றி பெறதுக்கு அனைவருக்குமே எல்லாருக்குமே பயமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும் போது பயம் இல்லாம யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். கண்டிப்பா அந்த பயத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்ப இலக்க ஒரு இலக்க நோக்கி நம்ம போறோம்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கதான் செய்யும். எடுத்தோன்னே யாருமே போய் ஹைல உட்காந்துட மாட்டாங்க. சோ வந்து எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தைரியம் இருக்கணும். நம்மளுக்கு என்ன எதுல தைரியம் இருக்கணும்னா பயந்த நிலைனாலே கிடையாது. அந்த பயம் வந்து எப்படி மாறணும்னா நம்ம வந்து முன்னேற நிலைமைக்கு மாறணும். அந்த இதுதான் நம்மளுக்கு ஃபியரை வந்து அப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்றது. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சார் இருக்காங்க. சார் வந்து ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம எல்லாருமே இப்ப ஜாயின் பண்ணி நம்ம எல்லாருமே பயனளிச்சிட்டு இருக்கோம். சோ அந்த எக்ஸாம்பிளே நம்மளுக்கு போதும், கண்ணு முன்னாடி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபெயிலியர் இஸ் நாட் அ ஃபைனல். ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கடைசி இது கிடையாது. நம்மளுக்கு அதுதான் வந்து ஒரு ஒவ்வொரு விஷயம் நம்ம தோத்து போக தான் அந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு வெற்றிங்கிற ஒரு விஷயங்களே அதுல வரும். சரியா? தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல. ஓகேவா? அது வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஒரு தோல்வி நீங்க எடுக்கிறீங்கன்னா அது ஒரு லெசனா எடுத்துக்கணும், ஒரு பாடமா எடுத்துக்கணும். ஒரு நிறைய தடைகள் வரும், நிறைய அதுக்கு அது ஒரு பயிற்சியா கூட எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள்ல என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணமோ அடுத்த தடவை அந்த விஷயங்களை பண்ணும்போது அந்த விஷயங்கள்ல எல்லாமே நம்மளுக்கு எப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. ஐ மீன் அந்த விஷயத்த நம்ம திரும்ப பண்ண மாட்டோம். தப்பு அந்த எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணமோ அந்த மிஸ்டேக்ஸ்ல தனி பண்ண மாட்டோம். அதுல வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்ம வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகி எந்திரிப்போமே தவிர வீக் ஆகி உட்காந்துட கூடாது. ஓகேவா? அதுதான் மெயினா சொல்லுவாங்க. அதுல ஆத்தர் எல்லாம் கிளியரா சொல்லியிருப்பாங்க. மெயினா சொன்ன விஷயம் என்னன்னா வீழ்வது தோல்வி அல்ல, ஏழாமல் எழும்பாமல் இருப்பதே தோல்வின்னு சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொரு தோல்விக்கும் நம்ம எப்பவுமே எப்படி தோற்கிறோமோ தோக்குறதை விட பவர்ஃபுல்லா நம்ம எழுந்து வெளியே வரணும். ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாருமே இப்ப இங்க இங்க வந்து டபுள் மைண்டட் இருக்கும். நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஒரு நெகட்டிவ் மைண்ட்ல இருக்கிறவங்க என்ன தேடுவாங்கன்னா நம்ம கிட்ட என்ன இல்ல, நம்மளுக்கு இது இல்ல அது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அது குறையாதான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர நெக்ஸ்ட் வந்து யாருமே அதை வந்து நிரங்க மாட்டாங்க. இதே வந்து பாசிட்டிவ் மைண்ட்ல உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட இருப்பாங்க. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஃபேமிலி கிடைச்சது, நம்மளுக்கு இவ்வளவு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது, இன்னைக்கு நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சோம், இது கூட ஒரு நன்றி உணவு தான். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம நன்றி உணவோடு கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அது சிம்பிளா சொல்லணும்னா கிராட்டிடியூட் பண்ணும்போது அது ஒரு மேஜிக் கிளாஸ் மாதிரி. நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப விதமா சூப்பரா சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு கிராட்டிடியூட்மே எல்லாத்துக்குமே நீங்க கிராட்டிடியூட் பண்ணி பாருங்க, உங்களோட இது வந்து சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, டெய்லி ஃபார்முலா. இன்னைக்கு நீங்க வந்து டெய்லி மார்னிங் எந்திரிச்சிங்களா, எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க, நான் வந்து என்னால இன்னைக்கு எல்லாமே முடியும், நான் எல்லாமே பண்ண முடியும், நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்றது. ஐ மீன் உங்களுக்கு என்ன தோணுதோ, நான் இங்க கொடுத்துருக்கிறது தான் நீங்க சொல்லணும்னா இல்ல, இங்க நான் கொடுத்துருக்கேன், எப்படி கொடுத்துருக்கேன், இங்க இல்ல நான் வந்து என்னோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ வந்து எனக்கு வந்து இறைவனோட அருள் வந்து என்னைக்குமே என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு அன்னைக்கு என்ன வேணும், நான் என்னால இது பண்ண முடியும், நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப சூப்பரா வளர்ந்துட்டு வர்றேன், இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டே வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். மார்னிங் சக்சஸ் இதுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலானே சொல்லலாம். இதை வந்து நீங்க டெய்லி எவ்ரி மார்னிங் நீங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? இவ்வளவு நேரம் எல்லாமே பார்த்தோம். இதுல வந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் பாக்குறேன், ஒரு கொஸ்டின்ஸோட சொல்றேன். இப்ப உங்களுக்குள்ள ஒரு இது பவர்ஃபுல்லான ஒரு இது கொடுக்குறேன், ஒரு கேள்வி கொடுக்குறேன். ஓகேவா? உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல, உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ்னால உங்க கனவுகளை எல்லாமே அழிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க ஒரு தடவை நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்களேன். எல்லாமே முடியும், என்னால முடியுங்கிற பாசிட்டிவ் திங்க் பண்ணி பாருங்க.
அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்னால உங்களால எவ்வளவு விஷயங்களை ஜெயிக்க முடியும். நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணதான் நீங்க உங்களுக்கு நிறைய தேடல்கள் வரும். எதுல போகலாம், என்ன பண்ணலாம், எதுல நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய தேடல்கள் வரும். சோ நீங்க நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே உங்களோட இதுலதான் இருக்கு. சோ எதிர்மறை எண்ணத்தை ஒரு கனவால அழிக்க முடியும்னா ஒரு நேர்மறை எண்ணத்தை எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். நீங்க ட்ரிங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு சேஞ்ச் உங்களோட எண்ணங்களை மாற்றுங்கள். ஓகேவா? நீங்க எண்ணங்களை மாற்றுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மனநிலையை மாற்றுங்க. அப்புறம் உங்க செயல்களை மாற்றுங்க. அப்போதுதான் உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பா மாறும். ஓகேவா? ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான். நம்மளோட மனம் தான் எப்படி சொல்லுவாங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளோட மனம் எப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம சூட்டபிளா கொண்டு வர்றோமோ அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையுமே அமையும். நம்ம நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு பாசிட்டிவா எல்லா விஷயங்களையும் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கை பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நோக்கி போகுமே தவிர நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடமே கொடுக்காது. ஓகேவா? ஓகேமா, எல்லாருமே இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் இது டெய்லி ஃபார்முலாஸ் கொடுத்தது எதுக்குன்னா நீங்க டெய்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபார்முலாஸ் நீங்க சூஸ் பண்ணி டெய்லியுமே உங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஓகேவா? இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க ஒரு 21 days நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் ஆத்தர்ஸ் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு லெசன்ஸ்லயுமே சொல்லியிருந்தாங்க. இதை நான் எதெல்லாம் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு நான் இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாருமே கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. இதுல ஒரு அட்லீஸ்ட் 2 பாயிண்டாவது ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். இந்த மாதிரி வாய்ப்பு நெக்ஸ்ட் டைம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் இதுல மீட் பண்ணோம். தேங்க்யூ சோ மச். யா, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, இன்ஸ்பைரிங்கா, மீனிங்ஃபுல்லா, பாசிட்டிவா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. புக்ல இருக்கிற வேல்யூபிள் கான்செப்டை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்க லைஃபோட கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சது. சுச்சுவேஷனை விட அதை பார்க்குற நம்ம மைண்ட் செட் தான் நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணுது. இந்த புக் மூலமா நமக்கு ஒரு பவர்ஃபுல் லெசனை மேம் சொல்லி தந்திருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் இன்ஸ்பைரிங் தாட் வித் ஆல் ஆஃப் us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, எண்ணங்கள் மாறினால் வாழ்க்கையும் மாறும். பாசிட்டிவ் திங்கிங்னா ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னு நினைக்கிறது இல்லை, ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கான்ஃபிடென்ஸோட ஃபேஸ் பண்ற மைண்ட் செட் டெவலப் பண்றது. ஸோ நான் ஃபீட்பேக் செஷன் இப்போ உங்களுடைய டேக்அவே என்னங்கிறத கேட்க நானும் ப்ரெசென்டரும் ஆர்வமா இருக்கோம். எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சாட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணலாம். யா, யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்க ஃபீட்பேக் கொடுக்க? எஸ், ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, கலீல் ரஹ்மான் சார் கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ சிஸ்டர். கேக்குதா? ஹலோ சொல்லுங்க சார். ஐயா, ரஹானா சிஸ்டர், ரொம்ப அழகா இருந்தது உங்க ப்ரெசன்டேஷன். ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு இன்ஸ்பைராகவும் இருந்தது. ஸோ புக்கில் இருக்கிற கான்செப்டை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. சமயம் சொன்ன மாதிரி. ஸோ குறிப்பாக என்னால் முடியாது அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்டை நம்மளால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸாக மாற்றணுங்கிறதையும் ஃபெயிலியர் லெசனாக எடுத்துக்கணுங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ கிராஜுவேட்டோட வாழணுங்கிற ரொம்ப பாசிட்டிவ் பவர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. மொத்தத்தில் உங்கள் ஸ்பீச் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் மோட்டிவேஷனையும் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கீப் கோயிங். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ யுவர் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் நுஸ்ரா பானு மேம் கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. ரெகனா சிஸ்டர் செம்ம, மாஷா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐ திங்க் ஜூஸ் நிறைய எல்லாருமே ரொம்ப பிளசண்டா ரொம்ப சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் அது தோரா அப்படிங்கிற அந்த ஒரு புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே நீ
நீ தான் உலகத்திலே மிகச்சிறந்த புத்திசாலி அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குமா. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அதை தான் படிப்பாங்க. ஸோ படிக்க படிக்க அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் மனசுல பதியும். ஸோ நான் தான் புத்திசாலி, நான் தான் உலகத்திலே மிகச்சிறந்தவன், இந்த மாதிரியே வளர்க்கப்பட்ட குழந்தைங்களா இருப்பாங்களாம். அதனாலதான் ஜூஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா இருக்காங்க அப்படிங்கிறது அது கண்டுபிடிச்சேன். ஐ திங்க் இது வந்து எனக்கு இதோட கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க மத்ததெல்லாம் தப்பா செய்றாங்க, அது ஓகே. இருந்தாலும் இந்த விஷயம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே எண்ணங்களை வந்து ஸ்டார்டிங்லயே இந்த மாதிரி சொல்லி வளர்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ரெஹானா சிஸ்டர் எடுத்த இந்த பாசிட்டிவ் திங்கிங் இந்த புக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இன்ஷால்லா வாய்ப்பு கிடைக்கும் போது நான் படிக்கிறேன். ரொம்ப 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 ஜஸாகல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டைம் இருக்கு. யார் எடுத்து? எஸ், ராஜ சுப்பிரமணியம் சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. வணக்கம் ரேனா மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த உங்களுடைய புக் ரிவ்யூ ரொம்ப அருமையா இருந்தது. பாசிட்டிவ் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, யதார்த்தமா சொன்னீங்க. ரொம்ப எல்லாருக்கும் மைண்ட் செட்ல புரியுற மாதிரி இருந்தது. உங்களுடைய அந்த வே ஆஃப் டாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டா உள்ள ஒரு வேலை வந்து நெகட்டிவா மாத்துற பவர் இருக்கும்போது, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸால அந்த வேலை திருப்பி மாத்தி பாசிட்டிவா மாற்ற முடியுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாசிட்டிவ் திங்கிங் வந்து லைஃப்ல யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்க பிரசன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ. சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். யா, எனிஒன்? சாட் பாக்ஸ்ல நிறைய டேக்அவே வருது, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வருது நிறைய. மேம் ரெஃபர் பண்ணிக்கிறீங்க, சாட் பாக்ஸ்ல வருது. யாராவது ஒரு ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? யா, ஓகே. ஓகே மேம். Okay, thank you for great opportunities. Thank you everyone for your active participation and wonderful feedback. இன்னைக்கு செஷனும் மீனிங்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் சச் அன் இன்ஸ்பைரிங் பிரசன்டேஷன். அதே மாதிரி ரெகுலரா ஜாயின் பண்ற ஒவ்வொரு செஷனையும் மீனிங்ஃபுல்லா மாத்திர அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ரொம்பவே நன்றி. ரிமெம்பர், a positive mind doesn't guarantee an easy life, but it helps us face every challenge with courage and confidence. நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Thank you. Good night.